ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸினுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சிம்பிளான ஒர்க்கு தான். பீட் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பீடு தான். பீட் வச்சு கொடுத்துருக்கோம். இதில் நெக்லைன் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து சரியில் கொடுத்துட்டு, அதுக்கு அடுத்தது ஒரு லைன் ஃபுல்லும் சுகர் பீடு, அதுக்கப்புறமா அதை விட கொஞ்சம் பெரிய பீடு, மறுபடியும் ஒரு லைன் ஃபுல்லும் சுகர் பீடு. அவ்வளோதான் அந்த நெக் லைனு. அதனோட பேசிஸ். இதை ஃபுல்லும் நெக்குக்கு போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த 2 இதுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து 1 இன்ச். இதுக்கும் இந்த 2 இதுக்குமான தூரம் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு. அந்த 1 இன்ச்சில் அந்த 1 இன்ச்சை நெக்கு ஃபுல்லுமே வந்து ஒவ்வொரு இன்ச்சு கேப் விட்டு மார்க் பண்ணதுக்கப்புறமா அதில் நான் வந்து டோட்டலாக 12 பீடு கொடுத்துருக்கேன். சுகர் பீடு வந்து 12 கொடுத்துட்டு, அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய பீடு, மறுபடியும் ஒரு சுகர் பீடு, அதை போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தூரம் அதை மார்க் பண்ணிவிட்டு, அதில் வந்து ஒரு 5 சுகர் பீடு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பெரிய பீடு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு. இந்த 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1/4 இன்ச்சு. அந்த பெரிய லைனுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1 இன்ச்சு. அவ்வளோதான். அப்படி ஒரு இன்ச்சு கேப் விட்டு அப்படியே வந்து மார்க் பண்ணி இந்த டிசைனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுதான் இதனுடைய பேக். உங்களுக்கு காட்டுறேன். இந்த 2க்குமான டிஃப்ரென்ஸ் தான் 1 இன்ச்சு. இந்த 2க்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச். ஸோ இது வந்து பேக் நெக்கு. சேம் இதே தான் ஃப்ரண்ட் நெக்குக்கும் இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து 2 லைன் வந்து சரி, அதுக்கு அடுத்தது ஒரு லைன் சுகர் பீடு, மறுபடியும் அதை விட பெரிய பீடு, அதுக்கு அடுத்தது ஒரு லைன் வந்து சுகர் பீடு போட்டுட்டு நம்ம அந்த பேக் நெக்கு கொடுத்த மாதிரி அந்த ஒவ்வொரு இன்ச்சு கேப்பு விட்டு மார்க் பண்ணிவிட்டு 12 சுகர் பீடு, 12 சுகர் பீடு, அதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய பீடு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சுகர் பீடு, சீனி பாசி, அப்படி போட்டுட்டு அதுக்கு அடுத்தது அந்த குட்டியாக வரக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு டிஃப்ரென்ஸ். ஸோ அதில் வந்து நான் 5 பீடு தான் போட்டிருக்கேன், 5 சுகர் பீடு. அதுக்கு அடுத்தது நம்ம அந்த பெரிய இதில் கொடுத்த மாதிரி ஒரு பெரிய பீடு, அதுக்கு அடுத்தது ஒரு சுகர் பீடு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, இது பேக் நெக். இனி இந்த ப்ளவுஸினுடைய ஸ்லீவ் பார்த்திங்கன்னா எல்போ ஸ்லீவு. இதே தான் அதுலேயும் போட்டிருக்கேன், காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த ஸ்லீவ் போர்ஷன், எல்போ ஸ்லீவு. சேம் இதே தான். நம்ம வந்து கழுத்துக்கு கொடுத்த மாதிரி 2 லைன் வந்து 2 லைன் வந்து சரி, ஒரு லைன் சுகர் பீடு, அதுக்கப்புறமா பெரிய பீடு, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு லைன் சுகர் பீடு. இதுதான் அந்த நம்ம பேசிக். கழுத்துலேயும் இதே தான் நம்ம கொடுத்தோம். அதுக்கப்புறமா நம்ம அந்த கழுத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இதில் வந்து எல்லாமே வந்து 1 இன்ச்சு கேப்பு. இந்த பெரிய லைன் எல்லாமே 1 இன்ச் கேப்பு. இந்த குட்டியாக கீழே கொம்பு மாதிரி வருது இல்லையா, அதெல்லாம் வந்து இதில் வந்து என்னென்னா கழுத்துக்கு வந்து அந்த குட்டியாக வரக்கூடியது வந்து 1/2 இன்ச் போட்டிருந்தோம். இதில் வந்து என்னென்னா 1 இன்ச்சு.
இந்த 2மே வந்து 1 இன்ச் தான். கைக்கு மட்டும் எல்லாமே 1 இன்ச் கேப்பு. கழுத்துக்கு மட்டும் நம்ம வந்து 1/2 இன்ச் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஏன்னா நம்ம கழுத்துக்கு ரொம்ப பெருசா போடல. சின்னதா தான் போட்டிருக்கோம். அதனால அத வந்து 1/2 இன்ச்சு கேப்பு நம்ம போட்டிருக்கோம். இது வந்து எல்போ ஸ்லீவு ரொம்ப லென்த்து. அதனால இதுக்குன்னுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு. 1 இன்ச்சு மார்க் போட்டு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ இது ஸ்லீவ் போர்ஷன். இது பேக் நெக்கு. இது வந்து ஃப்ரண்ட் நெக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.